ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முதல்ல நான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்த்துக்கள தெரிவிக்க விரும்புகிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான் நினச்சேன் தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட் இருக்காது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நமக்கு மார்க்கெட் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டோம். ஏத்தர் எனர்ஜியில் வாங்கியிருக்கோம் ஒரு 20 ஸ்டாக்கு. அதே 20 ஸ்டாக் வாங்கியிருக்கோம் குவான்டிட்டி. ஆவரேஜ் பேஸ் 688 வாங்கியிருக்கோம். டோட்டல் பை வேல்யூ 13,770 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், பை பண்ணியிருக்கோம். கரண்ட் ரன்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 316 இருக்குது, நம்மளுக்கு தெரியுதா. மார்க்கெட் 400 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆச்சு. உங்களுக்கு நான் ஸ்டிக் காமிக்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். காலையில் ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஆயிருக்கு. 688 வந்திருக்கு நம்மளுக்கு. அங்கனுக்குள்ளே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் மார்க்கெட்டு. 1 மினிட்ல கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் கிராஃபு. நீங்களும் எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில், எனக்கு தெரியும். வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்த்து பத்திரமா நல்லா சேஃப்டியாக வெடிங்க. அதேமாரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். $704 வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு நான் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரேட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் அதிகம். இவ்வளோதுலலாம் நம்ம ட்ரேட் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இதுதான். பார்த்துக்கலாம். நீங்களும் முதல்ல வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு விருப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு. சிறந்த முறையில் கற்றுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல் பாருங்கள். எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் எடுத்துக்கோங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு மார்க்கெட் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடும் நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய பேர் சைலண்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கு மார்க்கெட் அந்த மாதிரி வந்துட்டு சைலண்டாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணுற விஷயத்த நானே சைலண்டாக பண்ணலாம். சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதன் ரீதியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வந்துட்டு உதவுது. நான் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்ப்பீங்க. நீங்களும் பாருங்கள். நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் கால் வைங்க. டெய்லியும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நல்ல ரிட்டர்ன்ஸோட கண்டிப்பாக போகலாம். இந்த தீபாவளி நேரத்தில் மார்க்கெட் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எப்பயுமே தீபாவளி நேரத்தில் மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் போகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. அது டைம் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மதியம் 1:45 டு மதியம் 2:45 வரைக்கும் அந்த 1 ஹவர் ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம ஹோல்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுக்கிறவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களோட மைண்ட் செட். இதில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வருவீங்க, வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு, அதை பார்த்து நீங்கள் போயிடுவீங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு அந்தளவு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்கள் வந்துட்டு அடைய முடியாது. லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஜாப்பை வந்துட்டு நீங்கள்
செப்பரேட் பண்ணி தேடி தேடி போயிட்டே இருப்பீங்க. ஜாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த ஜோனும் இருக்கலாம். மாதம் வரும் அமௌண்ட் வரும். ஓகே. அப்படிதான். மத்தபடி வந்துட்டு நீங்க வந்துட்டு லைஃப்ல ஃப்ரீடமா இருக்கணும் அப்புட்னா, இந்த மாரி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. கத்துவங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கில்ஸ நீங்க வந்துட்டு வளர்த்துக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே இதில வந்துட்டு வெற்றி அடையலாம். நெறைய பேருக்கு இதோட ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு தெரிஞ்சும், இன்னொரு பக்கம் தெர்ல. சில பேர் வருவாங்க, சில பேர் பாதியிலே போயிடுவாங்க. அந்த மாரிலாம் இருக்காங்க. நல்லா புரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஹோல்டிங் 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 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அது வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து மாறும். இப்போ வந்துட்டு நான் 2மே பண்றேன். ஹோல்டிங் பண்றேன். அதேமாரி வந்துட்டு ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டும் பார்ப்பேன், லாஸும் பார்ப்பேன். என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, அந்த இடத்துல நானும் எமோஷனல் ஆயிருக்கேன் நெறைய வாட்டி. இப்போ வந்துட்டு எமோஷனலாம் கண்ட்ரோல் பண்ணி, இப்போ வந்துட்டு நல்ல முறையில வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கத்துக்கலாம். கத்துக்கோங்க. கத்துக்கிட்டத அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாரி பிளான் பண்ணி பண்ணுங்க எல்லா விஷயத்தையும். ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 6 விஷயம் இருக்கு. ட்ரேட் பண்ணணும் அப்புட்னா. டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின்னா நம்ம வந்துட்டு தெரியுமா டிசிப்ளின்னா எப்படின்ட்டு? கரெக்ட்டா வர்றோம், ட்ரேட் எடுக்கிறோம் அப்புட்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம வந்து செல் ஆர்டரோ, பை ஆர்டரோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் எப்படி போதோ, ப்ராஃபிட் அன்னைக்கு எவ்வளவு வருதோ அதோட எடுத்துட்டு வெளில வர மாரி. அந்த மாரி நீங்க பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் நம்ம தான் வந்துட்டு கேபிட்டல் அமௌண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட போறோம். அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கீழயும் போலாம், மேலேயும் ஏறலாம். அதுக்கேத்த மாரி மார்க்கெட் மூவிங் ஆனா தெரியும் உங்களுக்கு. அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து ஒரு வேலைய வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு லாஸ் ஆகலாம். நாளைக்கு லாஸ் ஆகலாம். சரி இதோட போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்யூச்சர்ல கொஞ்சம் நினச்சு பார்ப்பீங்க. ஓகே அப்படி நம்ம நல்லா கத்து இருந்தா நம்ம இந்நேரம் ஒரு 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 நல்ல லெவல்ல இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இப்பயும் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப கத்துக்கிட்டா கூட இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்கலாம் வந்துட்டு எப்படி ஒரு சிறந்த முறையில ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பா. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னா, யுக்தி, தந்திரம். உங்களோட தந்திரத்த வச்சு நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்றதா இருந்தா டெய்லியும் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். அதுக்கேத்த மாரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் வளர்த்துக்கணும். இப்ப நான் பண்றேன்னா, என்னோட கேபிட்டல், என்னோட ஓன் ரிஸ்க், என்னோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட், என்னோட எமோஷனல் கண்ட்ரோல். எமோஷனல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ட்ரேடுக்குள்ள வர முடியும். எமோஷனல் இல்ல அப்புட்னா நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட்ல நம்ம வந்துட்டு நிரந்தரமா வந்துட்டு இருக்க மாட்டோம். தெரிஞ்சவங்க மக்களே. இப்ப நான் வந்துட்டு பண்றது எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜில நீங்க பண்ணுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு கேபிட்டல் அமௌண்ட் சூஸ் பண்ண போறது. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளஸ் மைண்ட் செட் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி. இது மூலியமா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மூலியமா வந்துட்டு அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. நெறைய நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சைலண்டா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்றாங்க. ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் நெறைய விஷயங்கள் இருக்கு ப்ரோ மக்களே. இந்த விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு தான் இத பத்தி பெருசா ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. சில பேருக்கு தெரிஞ்சும் இதுல வந்துட்டு எடுத்து பண்ணாம இருக்காங்க. அது அவங்களோட மனநிலைமைய பொறுத்து மாறும். இப்ப என்னோட மனநிலைமை எப்புட்னா, எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டு பத்தி ஓரளவு கொஞ்சம் கெஸ்ஸிங் தெரியும். அதனால நம்ம வச்சு அப்படி இப்படின்ட்டு மூவ் பண்ணி நம்ம வந்துட்டு டெய்லியும் ஓரளவு ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆ அதேதான். அது ஏன்னா ஏத்தர் எனர்ஜி ரூ. 704 இருக்கு. டுடே ஹை பார்த்தீங்கன்னா, நமக்கு 711 வரைக்கும் போயிருக்கு. கிராஃப்ல காமிக்கிறேன். 711 709 வரைக்கும் காமிக்குது நம்மளுக்கு. பாருங்க தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் எப்படி
இப்படிதான் மார்க்கெட் ஏறி இறங்கி போயிருக்கு. தெரியுதா? அதே மாதிரி மக்களே, இன்னைக்கு தீபாவளி, எல்லாரும் பார்த்து சேஃப்டியா இருங்க. பலகாரம்லாம் சாப்பிடுவீங்க எல்லாரும். எல்லாரும் வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவீங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கனை வந்துட்டு ஒரு தட்டி விட்ருங்க. அதே மாதிரி நம்ம போகிறது எல்லாமே இதே மாதிரி நாலேஜ் உள்ள வீடியோ, ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு லேர்னிங், நீங்கள் கற்றுக்கொள்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போக்கி நீங்கள் பாருங்கள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வெற்றி நடக்கும். ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். இப்படி சொல்லி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நாளைய வீடியோவில் சந்திப்போம்.